உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டம், அதாவது நேரடி கள போராட்டம் அப்படிங்கிறது நேத்து நடந்திருந்தது. அதை நாம பேசியிருந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதும் ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு சிறப்பாவே நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாம டீகோட் பண்ணி பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா சாதாரணமா எல்லாருமே இப்ப அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. விஜய் அவர்கள் பேசியதை கேட்டிருப்பீங்க. ஆதவ அர்ஜுனா பேசுனதை கேட்டிருப்பீங்க. அதுல என்ன நீ பெருசா டீகோட் பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, இதை நாம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது முதல்ல இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, கரூரில் இறந்த 41 உயிர்களுக்கான இரங்கல் தீர்மானம் தான். ஒரு பொதுக்குழுல இப்படி ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய சூழல் எந்த கட்சிக்குமே வரக்கூடாது. கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வயது மூப்பால இறப்பாங்க, விபத்துல நோய் நொடியில இப்படி இறப்பாங்க. ஆனா 41 பேருக்கு இரங்கல், இப்படி ஒரு சூழல் யாருக்குமே வரக்கூடாது. ஏதோ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருச்சு. இதற்கு பின்னால சதி இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். சிபிஐ விசாரணையில அது உறுதி செய்யப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இனி வரக்கூடிய தமிழக வெற்றி கழக பொதுக்குழு செயற்குழுத்துல இந்த மாதிரி இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றவே கூடாத சூழல் வரணும் அப்படிங்கிறத நான் நம்புற இறைவனை வேண்டிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நிதானமா பேசியிருந்தார் விஜய். நீங்க கடந்த பேச்சு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா சாயல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இந்த சர்க்கார் படத்துல பேசுற மாதிரியே, சர்க்கார் படத்துல அவர் அரசியல் உள்ள தேர்தல்ல நிக்கிறப்ப பேசுற மாதிரியே இருக்கும். இதை நான் சில பேர்த்துக்கிட்ட சுட்டியும் காட்டியிருந்தேன். இது என்னங்க சினிமாவில பேசுற மாதிரி இருக்கு, ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது வேணுங்க. இது இப்ப அந்த கருணாநிதி காலகட்டம் கிடையாது. அப்படியே எதுகை முனையா பேசணும், அப்பாடா தலைவன்டா செம்மடா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்பெல்லாம் மக்கள் எளிமையை விரும்புறாங்க. இவர் சினிமாட்டிக்கா பேசாம இயல்பா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் பல பேர்கிட்ட சொல்லியும் இருந்தேன். இன்னைக்கு பேசுனது ரொம்ப நிதானமா, அரசியல்ல கைதேர்ந்த ஒரு தலைவரோட பேச்சு மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருந்தது. விஜய் அவர்கள் பேசிய உண்மைகள் எல்லாமே இப்படிதான் நிறுத்தி நிதானிச்சு செய்ய வேண்டிய இடத்துல திமுக காரணங்களை சம்பவம் பண்ணியும் பேசினாரு. அப்படி இருந்துச்சு. அந்த அடிப்படையில இரண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேருந்தே நாம இன்னும் மீண்டு வரல, அதையே மறக்க முடியல. அப்படி இருக்கிற சூழல்ல கோவையில ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்புல இந்த கேடுகட்ட அரசு கோட்டை விட்டு இருக்கு அப்படிங்கிறத கலட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி அப்படியே சொருவி இருந்தாரு விஜய் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இங்கதான் 8 வயசு குழந்தையும் கற்பழிக்கிறானுங்க, 80 வயசு கிழவியும் கற்பழிக்கிறானுங்க. சரி, நியாயம் கேட்கலான்னு போலீஸ்காரன்ட்ட போனா வாழைக்கால் ஆரியில வேலைக்கு வந்த பெண்களை போலீஸ்காரங்களே கற்பாய்க்கிறாங்க. அப்ப யாரை நம்பி நாம போறது? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கற்ற அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற இந்த தீர்மானத்தோட சேர்த்து பெண்களே இந்த வக்கற்ற கேடுகெட்ட திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறதையும் நாமளும் நம்புறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 35 மீனவர்கள், தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 35க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. காலங்காலமா நாமளும் பிரதமருக்கு கடிதம் எழுதுறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இங்க உள்ள திராவிட மாடல் கோமாளிங்க. இத ஒரு பொதுக்குழுல தீர்மானமா கொண்டு வந்ததே உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். ஏன்னா இன்னைக்கு மீன்பிடி தொழிலை நம்பி பல லட்சக்கணக்கான மக்கள் நாதியத்து கிடக்குறாங்க. இதோ இவனுங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. சிங்கள கடற்படைக்கு வந்தோம், இங்க எல்லாம் தாண்டி வந்தான் பிடிச்சோம் அப்படின்னு கேட்டா கருணாநிதி டயலாக் எடுத்துட்டு பேசுவாங்க. நம்ம மீனவர்கள் அதீத ஆசையால எல்லாம் தாண்டி போறாங்கன்னு. இந்த மாதிரி கருணாநிதி பேசினா அவரோட முகம் காலகட்டத்துல புடிச்சுக்கிட்டு தான் போவாங்க. நீங்க சாதாரணமா புடிச்சிட்டு போயிடுறதோட மட்டும்தான் நமக்கு தெரியும். புடிச்சிட்டு போய் அவனை சிறையில அடைச்சி வச்சு அதுக்கு கேஸ் நடத்தி அங்கிருந்து நம்ம விடுதலை வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இவர்களோட வாழ்வாதாரம், இவரோட படகை பிடிங்கி வச்சுப்பானுங்க, லட்சக்கணக்கில் மதிப்புள்ள மீன்பிடி வலைகளை பிடிச்சி வச்சுப்பாங்க. எல்லாம் போயிடும், நிர்கதியற்ற நிலையில வருவாங்க. கேஸ் ஈசு நடத்தி முடிச்சு போட்ட வாங்கறதுக்குள்ள அடுப்பெரிக்க கூட உதவாது, அப்படிப்பட்ட நிலைமையில தான் கொடுப்பான். இதுல விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதை பேசுபொருளாக்கும் விதமா தீர்மானமா நிறைவேற்றியதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மனமார்ந்த நன்றி அப்படிங்கிறதையும் நாம சொல்லிக்கிறோம். அடுத்ததா எஸ்ஐஆர். இந்த சார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் இதை வந்து கைவிடணும் அப்படின்னு இருக்காப்ல. இதுல எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. எஸ்ஐஆர் அப்படிங்கறதுல வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் எந்த அடிப்படையில இந்த எஸ்ஐஆரை விமர்சிக்குது அப்படிங்கிறது நிச்சயமாவே எனக்கு புரியல. அதனால அதை நான் கடந்து போயிடுறேன். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், நெல் கொள்முதல். இந்திய நாடு விவசாய நாடு, குறிப்பா தமிழக விவசாயிகள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்க போனா சிங்கெல்லாம் சொல்றான், விவசாயமாவது பண்ணி பிழைக்கலாம்னா இங்க நெல்லை கொள்முதல் பண்ண விடாம முளைச்சுக்கிட்டு கிடக்கு. அதை பாதுகாக்கிறது இங்க ஒரு குடோனு கிடையாது. செருப்பை பேட்டா ஷோரூம்ல வச்சுக்கிறானுங்க, சரக்க டாஸ்மார்க்ல குடோன் கட்டி சேஃப்டியா அடிக்க வச்சிருக்கானு. சோத்தை திங்கிறீங்கல்ல, உண்மையிலேயே சோத்தை தான் திங்கிறீங்களா அப்படின்னா இந்த நெல்லுக்கு குடோன் கட்டப்பட்டிருக்கணும். ஒரு தார்பாய் வாங்க கூட வக்கத்து போய் கிடக்கிறதால விவசாயிகளோட நெல் கொள்முதல் செய்யப்படாம முளைச்சு கிடக்குது. அந்த அடிப்படையில நெல் கொள்முதலை உரிய நேரத்தில் செய்யாத, நெல்லை பாதுகாக்காத இந்த விவசாயிகளின் விரோத தற்கூரி திராவிட மாடலுக்கு கடும் கண்டனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தீர்மானம். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகளை முறையா செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு சரியான தீர்மானம். ராம்சார் சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும், அதுல கட்டிடங்கள் கட்டக்கூடாது, இது ஒரு பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமான அதை செய்யணும். ராம்சார் சதுப்பு நிலத்துல முறைகேடாக அனுமதி கொடுத்த திமுகவுக்கு கண்டனம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி விஜய் அவர்களை சந்திக்க வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்னோட தொண்டர்கள் தரப்பு, பொதுமக்கள் தரப்பு, தன்னோட தரப்பு கோரிக்கையும் ஒரு தீர்மானமா வச்சிருக்காங்க. கடைசியா அந்நிய முதலீட்டு சார்ந்த வெள்ளை அறிக்கை. இங்கதான் திமுக குபு 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 குபுன்னு எரியும். ஏன்னா வெள்ளை அறிக்கை அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளையா இருக்காதா அறிக்கைன்றுவானுங்க. இவ்வளவுதான் இவங்க. என்னன்னா, நம்ம முதலமைச்சர் நம்மள துபாய் பார்ட்டியில கூப்பிட்டாங்க, ஜெர்மனி பார்ட்டியில கூப்பிட்டாங்க, எகிப்துல கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில கூப்பிட்டாங்கன்னு நாடு நாடா போய் சைக்கிள் ஓட்டுறது, அங்கங்க நின்று இப்படி ஸ்டில்லு கொடுக்கறது, இப்படி ஸ்டில்லு கொடுக்கறது, விக்க அப்பப்ப அமுத்தி பாத்துக்கிறது, இதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதலீடு வந்துச்சா? வரலையே. அப்ப முதலீடு நாங்க அப்ப 10,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், 10,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், சௌரியத்துக்கு நீங்க போட்டு அடிச்சு விடுறீங்க. இந்த பாக்ஸ்கானுக்காரன் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பாக்ஸ்கானுக்காரன் அடுத்த நாளே வந்து நான் எங்க சொன்னேன், அவங்க ஏதோ புழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது மாதிரிதான் நீங்க எகிப்து, நீங்க இது மாதிரி நாங்க மலேசியாவில இருந்து கொண்டாந்தோம், சிங்கப்பூர்ல இருந்து கொண்டாந்தோம், அமெரிக்காவில இருந்து கொண்டாந்தோம், ஜப்பான்ல இருந்து கொண்டாந்தோம், என்னத்தை கொண்டாந்தீங்க, அந்த அளவுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நீங்க கொண்டாந்தத அப்படின்னு கேட்டிருக்காரு. இது அவங்களுக்கு எரியும். ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வடிவேலு டவுசர் பாக்கெட்டை திறந்து காட்டுற மாதிரிதான், நீ ஈர்த்த முதலீடு என்னடா அப்படின்னு கேட்டா ஒரு அளவும் கிடையாது. அப்படி என்னத்தை தாண்டா ஈர்த்தீங்க நீங்க அப்படின்னா, கட்சிக்கு எங்க சன் உதயநிதியை ஈர்த்தேன், அதன் பிறகு அவரை சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஈர்த்தேன், அதுக்கப்புறம் அவருக்கு அமைச்சரவையில ஈர்த்து மறுபடியும் துணை முதல்வரா வச்சிருக்கேன். சரி, அவரு என்னத்தரா ஈர்த்திட்டு இருக்காரு? அவரு திங்கக்கிழமையான ரவுடி டைம்னு நாயை பிடிச்சி ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிவாரண பணிகள் நடக்கணும் அப்படின்னா நிவாவை ரணப்படுத்தக்கூடிய பணிகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது கொஞ்சம் காண்டாதான் இருக்கும். அந்த வகையில இந்த 12 தீர்மானங்கள் அப்படிங்கிறதும் நல்ல தீர்மானங்கள் தான். அடுத்ததா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப நிதானமா பேசியிருந்தார். இதுல குறிப்பா அவர் பேசினது வந்து, நாம இந்த கரூர் ஸ்டாம்பேஜுக்கு பிறகு நாம அமைதி காத்தோம், ஒரு வேதனையான ஒரு சூழல். இதுல இந்த வன்ம அரசியல் எப்படியெல்லாம் கக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத காரி துப்பாத குறையா சொல்லியிருந்தார். இதுக்கு கோர்ட் எப்படி துப்பிச்சு அப்படிங்கறதும் சொல்லியிருந்தார். இதை நாம நிறையவே பேசியிருக்கோம். விஜய வெட்டுக, விஜய் விடாதிக, அவனை கொல்லுக அப்படின்னு ஒருத்தன் மீசையை முறுக்கிக்கிட்டு கையெல்லாம் உருட்டிக்கிட்டு பேசிட்டு கிடந்தான்ல, அவரெல்லாம் தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி நீதிமன்றம் வந்து இந்த ஒரு நபர் ஆணையத்தை பிரேயரே எல்லாமே எப்படி கொடுத்துச்சுன்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. சவுக்கால அடிச்ச மாதிரி. இந்த வன்ம அரசியல்லாம் நீங்க கை விட்டுருங்க, நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க காலங்காலமா அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. 2026 உங்களுக்கு சமாதி கட்டுறோம் அப்படிங்கிறத சாட்டா சொல்லி முடிச்சிருக்காரு. ஆதவர்ஜுனாவோட பேச்சுல கொஞ்சம் நெருப்பு பறந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த அராஜக அரசியல்லாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க, எங்களுக்கு அராஜக அரசியல எங்க தலைவர் சொல்லி கொடுத்து வளர்க்கல, இதோட நிறுத்திங்க. எங்ககிட்ட அரசியல்லாம் எங்களுக்கு நீங்க கத்து கொடுக்காதீங்க, எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும், நாங்க நல்ல முறையா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், தேவையில்லாம சீண்டாதீங்கடா, தாங்க மாட்டீங்க, வெளுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கார் ஆதவர்ஜுன். அந்த வகையில திமுகவுக்கான நேரடி மோதல், நேரடி சவால் அப்படிங்கிறதா தான் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது இருந்துச்சு. எது எப்படியோ 2026 போட்டி அப்படிங்கிறது இதுக்கு மேல கொஞ்சம் வேகம் எடுக்கும், அரசியல் சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட மறுபடியும் களத்துல இறங்கிருச்சு அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நாம எடுத்துக்கணும். இறங்கின களம் எப்படி இருக்க போகுது, ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம்.